ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங். என்னன்னே தெரிலங்க, ஒரு வாரமாகவே இந்த ஒற்றையெல்லாம் அடித்ததுனால கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்புறம் சரி நேரத்தில் எந்திரிக்கலான்னு பார்த்தாலும் எந்திரிக்க முடியல. அப்புறம் சரி காலையில் எந்திரிச்சதுமே சரி கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதை அப்படியே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமையலுமே அம்மா தான். சாப்பாடு வைக்கலான்னு வச்சாங்க, சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே மாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானுமே நேற்று எடுத்துகிட்டு வந்த பாத்திரம்லாம் இருந்துச்சா, சரி அதை அப்படியே அட்டாளியில் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மற்ற நேரம் நான் ஏறுறேன்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படி இப்படி நீ ஏறுங்கன்னு சொல்லி ஏறுறேன், இல்லைன்னு விடுங்க நான் ஏறிக்கிறேன்னாலும் கேட்கல. அப்புறம் சரின்னு சொல்லி ஒரு வழியாக ஏறிட்டாங்க. ஒரு ஆள் ஏறினது பார்த்தாது நானும் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளும் ஏறிடுச்சு. 2 பேருமே அட்டாளியில் போய் ஏறி அந்த இருந்த பாத்திரத்தெல்லாம் ஒரு வழியாக அடுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன் காலையிலேயே. இருந்தாலும் அப்புறம் சரி குளிச்சுட்டு ரெடியாகி சாமியெல்லாம் கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளிச்சுட்டு ரெடியாகி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ இருந்துச்சு, மல்லிகைப்பூவு, அதை கட்ட நேரம் இல்லை. அதுக்கப்புறம் சரி இந்த செவ்வந்தி இருக்குது பார்த்திங்களா, செவ்வந்தி அந்த இதுவும் வந்து கலரு அந்த ப்ளூ கலர் ஆட்டம் அதை வந்து சரி பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. சரி எதுக்கு அந்த பூ கட்டிகிட்டு இருந்தாலும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு மாதிரி ஒட்டுக்கா வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே தலையில் வச்சுக்கிட்டு ரெடியாகி கிளம்பிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சாப்பாடு சாம்பார் அப்பளம் தாங்க அம்மா செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கம்பெனிக்கும் வந்துட்டேன். இந்த மிஷினில் தான் நான் தைப்பேன், எங்கள் வீட்டுக்காரரும் தைப்பாங்க. 2 பேரும் மாற்றி இந்த மிஷினில் தைப்போம். அப்புறம் சரி மதியானம் போல் மிஷின்லலாம் துணி போட்டு விடலான்னு சொல்லி போட்டு விட்டுருந்தேன். செம்ம மழைங்க எங்கள் ஏரியாவில். அப்போ வந்து அலச முடியல. சரி இப்போ 8:30 மணிக்கு வேலை முடிஞ்சு வந்து தான் சரி துணியெல்லாம் அலசி காயப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ துணிங்க எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. மிஷினில் துவைச்சாலும் நம்மளுக்கு கையில் ஒரு டைம் எடுத்து அலசி போட்டால் தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. சரி அவ்வளோதாங்க, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.